காக்கணும். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை காணணும். அப்படியாப்பட்ட வாஞ்சை, அல்லேலூயா, அப்படியாப்பட்ட தாகம் எனக்குள்ள வேணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்னைக்கு பேதுரு இருக்க போது, யாக்கோபு இருக்க போது, யோவான் இருக்க போது நீங்க மறுரூபமானீங்கப்பா. இன்றைக்கு அந்த மறுரூபமான அந்த கூடாரம், இந்த கூடாரம், அல்லேலூயா, இந்த கூடாரத்தை நான் வந்து நானும் மறுரூபமாகணும். அல்லேலூயா, நான் உங்களோடு பிரவேசிக்கணும். நானும் மோசையை காணணும், நானும் எலியாவை காணணும், உங்களையும் காணணும். அப்படிப்பட்ட வாஞ்சைகளோடு தேவ சமூகத்துல நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இதுதாங்க வேணும். ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவை எதுக்கு நம்ம பிடிச்சு கொள்றோம்னா, கிறிஸ்துவை போல நாம் மறுரூபமாகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நான் மறுரூபம். என்னை பாருங்க, அவர் வஸ்திரம் வெண்மையாய் மாயிற்று அப்படி சொல்லப்பட்டது. அவங்க இருக்கிற 3 பேர் என்று பார்க்கும்போது அவ்வளவு மகிமையா இருந்ததான். அதே போல நம்ம ஆண்டவரை தரிசிக்கிறவர்களாக மாறணும். இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்துக்கிறோம், ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்வர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம துதிக்க முடிகிற போது அவங்க பாடுறாங்க, நான் கர்த்தரை உயர்த்தி பாடுகிறேன். ஸ்தோத்திரம். சிஸ்டர் பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, பாஸ்டர் பாடுறாங்க, பிள்ளை பாடுறாங்க. நான் யாரை பாடுறேன்? கர்த்தரை பாடுகிறேன், கர்த்தரை உயர்த்தி பாடுகிறேன். என் சத்தத்தை நான் கர்த்தரை உயர்த்தினோம், துதிக்கணும், பாடணும். ஸ்தோத்திரம். நான் பாடுகிற போது என்னுடைய ஆவி, என் ஆத்மா கர்த்தருக்குள்ளே பிரவேசிக்கணும். ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, மரித்தவர்கள் நாம் இந்த பூமியில் இருக்கும் போதே கிறிஸ்துவோட ஜீவிக்கணும். ஸ்தோத்திரம். நாம் மரித்த பிறகு கர்த்தருக்குள் போக தேவையில்லை. நம்ம பூமியில வாழுகிற போது தான் ரோமன்ல சொல்லப்பட்டிருக்குது, வாழ்ந்தாலும் அவரோடு வாழணும். ஸ்தோத்திரம். மரித்தாலும் அவரோடு ஜீவிக்கணும். இதுதான் நம்ம பாடுகிற போது, இந்த தேவ கூடாரத்துல தேவ சமூகத்தை வந்துக்கிற போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்க போமானால், நான் பக்கத்துல பாடு சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, யாரும் சொல்ல முடியாது. என்ன தெரியும், உன் வாய்ஸ் சரியில்லை அப்படி உங்க சூடாப்பி சொல்றாங்க, நீ என்ன பண்ணல, நீ கர்த்தரை பாடல, நீ மத்தவங்களை குறிச்சு சொல்றான் சரியில்லை அப்படின்னா நீ யாரு பாக்குற, நீ கர்த்தரை பாக்கல. ஆமா, ஐயோ அவங்க பாடுறாங்களவா, அவங்க வாய்ஸ் சரியில்லை அப்படி நீ யார பாத்துருக்க? நீ அந்த சிஸ்டர் பாத்துருக்க, அவங்க பாடுற சரியில்லை, நீ அதை பாத்துருக்க. நீ யார பாக்கல, கர்த்தரை பாத்தீங்கன்னா மத்தவங்க எப்படி பாடுறான்னு தெரியாது. ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை வந்து தாகமா எவ்விதமாக பாடலாம். ஸ்தோத்திரம். தாகமா பாடணும் அப்படின்னு இல்லை, நான் ஆண்டவர் என் ஆத்மா கர்த்தரை நோக்கி, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். தேவனை கனம் பண்றோம், நான் தேவனை துதிக்கிறேன், பக்கத்துல உள்ள பார்க்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் ஆராதனை. அதுல ஆழமாய் போகணும். ஸ்தோத்திரம். இதே போல இந்த நாளில் அப்படியாய் அவரை மகிமைப்படுத்துவதாக மாறணும். நான் கர்த்தருக்குள்ள பிரவேசிக்கணும். அன்னைக்கு அந்த பேதுரு கிறிஸ்து மறுரூபமானதை கண்டார்கள். நாம என்ன பண்ணோம்? அதே போல மறுரூபமானதை பார்க்கணும். ஸ்தோத்திரம். நாம் மறுரூபமாகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்க பாட்டு பாடுற, அவங்க பாடக்கூடாது. இங்கு நான் தேவனை தரிசித்தேன், எலியாவை பார்த்தேன், எலிசாவை பார்த்தேன், மோசையை பார்த்தேன், இல்ல தேவ தூதர்களை பார்த்தேன்னு சொல்லி அப்படியா தரிசனங்களை காண்கிறவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தரிசனங்களை பார்க்கிறவர்களாக கேட்கணும். அல்லது தேவனுடைய சத்தத்தை, அன்னைக்கு அந்த பவுல், அப்போ சவுலா அந்த மனுஷன் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டது போல நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறணும். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அதிசயம். நம்முடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியத்துல அவரோடு இருக்கிறது அதிசயம். வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. அவர் நம்ம கூட இருந்தாருன்னா போதும், எல்லாமே நம்ம கூட இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருந்தாலும் நம்ம எல்லாமே நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அவர் எல்லாமே சர்வத்தை உண்டாக்குனார் அல்லவா, அவர் நம்ம கூட இருந்தாரு, எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதான் சொன்னார், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேங்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப அவர் கூட அவர் இருந்தாருன்னா எல்லாமே நம்ம கூட இருக்குது. ஸ்தோத்திரம். ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐஸ்வர்யமும் நம்ம கூட இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. அப்ப அவர் எல்லாரும் நம்மளை மேன்மைப்படுத்துவது நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை கண்ணம் பண்ணி நம்மோடு இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தோடு அதிசயங்களை நமக்கும் செய்வார். அந்த அதிசயங்கள் அந்த வேதத்துல பார்க்கிற செஞ்ச அதிசயம், நிறைய அதிசயம் இருக்குது. அதிசயம் செஞ்சாரு, ரெண்டு மீன் தான் 5 அப்பத்துல அந்த அதிசயத்தை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அந்த அதிசயங்களை காட்டிலும் நாம் அவரோடு இருக்கிற அதிசயம்
தெரியுது. சோத்திரம். அந்த அதிசயமானோடைய நாமத்து விட்டமாய் அந்த அதிசயமானவரோடு நாம் இருக்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய அதிசயம். 2 மீன் 5 அப்பம் அந்த அதிசயத்தோடு ஓட்டி போயிடக்கூடாது. சோத்திரம். அந்த அதிசயங்களை செய்தவரோடு நாம் இருக்கிறோம் பாருங்க, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. அந்த அற்புதங்களை செய்தார் அல்லவா, அந்த அதிசயங்களை செய்தார் அல்லவா, அந்த அதிசயமானவரோடு நாம் இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. அந்த அதிசயங்களை இந்நாளிலே நம்முடைய ஜீவியத்தில் அவர் செய்வார். ஒரு சில ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுப்போம். ஒரு சில ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனுடைய கரம், இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிசயங்களை இந்நாளிலே எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களே எங்களை உறுதிப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் உங்களுக்குள்ள ஆழமாய் உங்களோடு கெட்டி சேரணும். ஆண்டவரே, அந்த பேரூர் இரவலா பிரயாசப்பட்டார், ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுடைய வார்த்தை அந்தபடியே சொன்னபடியே அந்தபடியே ஆமென் ஆழங்கள்ல தள்ளி அது போட்ட போது வலைகளை கிளியத்தக்கதாக அந்த அற்புதத்தை அவர் கண்டார். ஆண்டவரே, அதே அதிசயத்தை எனக்குள்ள செய்ய இன்னும் ஆழமா உங்களோட நெருங்கணும், உங்களோட நெருங்கணும். நெருங்க ஒரு சில கண்கள் மூடி தன்னை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் உங்களை தரிசிக்கணும். ஆண்டவரே, உங்க மகிமையை நாங்கள் காணணும், உங்களுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கணும். ஆண்டவரே, உங்களை நாங்கள் காணணும் சாமி. நாங்க உங்களோட நாங்கள் இருக்கணும் சாமி, உங்களோட நாங்கள் இருக்கணும் ஐயா, உங்களோட இருக்கணும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நன்மைகளால் நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை